நாம இன்னைக்கு ஆர்வக்கோளாறு அதாவது கியூரியாசிட்டி பத்தி சட்டுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில விலங்குகளுக்கிட்டையும் கூட இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கியூரியாசிட்டி. புதுசா எதையாவது பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுல்ல, அதுக்கு இதுதான் காரணம். நம்மளோட வளர்ச்சிக்கும் புதுசா கத்துக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். சரி, இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல இந்த ஆர்வம் எப்படி வருது? ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, நமக்கு தெரியாத விஷயங்கள் மேல ஒரு குழப்பம் வரும்போது அது தெரிஞ்சுக்கிறது மூலியமா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு தேடுறது. இதுக்கு பேரு கியூரியாசிட்டி டிரைவ் தியரி. இன்னொன்னு, போர் அடிக்குதேன்னு இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்ல இருக்கணும்னு நினைக்கிறது. இது ஆப்டிமல் அரௌசல் தியரி. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் தான். குறிப்பா டோப்பமைன்னு ஒரு கெமிக்கல். அதுதான் புதுசா எதையாவது கத்துக்கிறத நமக்கு ஒரு சந்தோஷமான அனுபவமா மாத்துது. ரெண்டாவதா, மூளைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதோட முக்கியத்துவம் என்ன? நம்ம மூளையோட ஞாபக சக்தி, கவனம் சம்பந்தப்பட்ட முக்கியமான பகுதிகள் இதுல பங்கு வகிக்குது. ஒரு விஷயம் புதுசா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது மேல கவனமா இருக்கிறதுக்கெல்லாம் இது உதவுது. இதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். குறிப்பா குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம். அவங்க உலகத்தையே இப்படி ஆராய்ஞ்சுதான் கத்துக்கிறாங்க. இது அறிவை தேடுறதுக்கு ஒரு நல்ல குணம்னு சொல்றாங்க. சில சமயம் இந்த ஆர்வம் அப்பத்திக்கே வரதா இருக்கலாம், இல்ல சிலரோட இயல்பாவே இருக்கலாம். சுருக்கமா சொன்னா, இந்த ஆர்வக்கோளாறுங்கிறது நம்ம கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான உந்து சக்தி.